தேய்மானம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்றப்ப ஸ்டேஜ் 4ல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு மூட்டு மாற்று ஆபரேஷன் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிங்கிறத அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. நெறைய பேர் கேட்கறது உண்டு. சார் நான் இந்த வயசுல இருக்கேன். இந்த வயசுல நம்ம பண்ணிக்கலாமா? எந்த வயசுல பண்ணா நமக்கு நல்லது அப்படின்னு கேட்கறவங்க நெறைய இருப்பாங்க. சோ இந்த வீடியோல முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மென்ட் பண்றதுக்கு ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா இந்த பதிவுல பார்க்கலாம். சோ அஸ் எ ஜெனரலா நம்ம சொல்லணும்னா மூட்டு தேய்மானம்ங்கிறது என்னன்னா முழங்கால் மூட்டுல அந்த டிப்ல இருக்கக்கூடிய கவரிங் அதான் நம்ம ஜவ்வ தான் கார்டிலேஜ்னு சொல்றோம். இந்த குருத்தெலும்பு நாளடைவுல வயசாக வயசாக தேஞ்சு தேஞ்சு நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் உருவாகுது. எப்படி ஒரு காரோட டயர் 5000 கிலோமீட்டர் ஆனதுக்கு அப்புறம் தேயுதோ அதே மாதிரி நம்ம முழங்கால் மூட்டுல இருக்க அந்த ஜவ்வு வயசாறப்ப நம்ம தேயுது. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா 55 வயசுக்கு அப்புறம் தான் இந்த தேய்மானம் உருவாகுது. 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த தேய்மானம் வர்றதில்ல. ஸோ இன்றைய காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறப்ப அந்த ஜவ்வு தேய்மானம் கம்மியாக இருக்கும், அறுவை சிகிச்சை தேவைப்படுறதில்ல. இப்போ ஸ்டேஜ் 4 ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, எலும்பு எலும்பு உரசி ஜவ்வே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றப்ப டெஃபினட்டாக முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அவங்களுக்கு தீர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு மெயினாக அவங்களோட தினசரி வாழ்க்கையை அவங்களால கடைபிடிக்க முடியாது. முக்கியமாக ஒரு 10-15 நிமிஷம் கூட அவங்களால நடக்க முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் சமையல் கட்டில் நின்று சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு யாரையா ஒருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிவியராக பெயின் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸே ரொம்ப அஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எந்த ஏஜில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நிறைய பேர் கேட்கறது உண்டு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு சார், இந்த வயசில் போய் நான் இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்கள பார்ப்போம். அடுத்தபடியாக 50 வயசில் இருக்கவங்க இந்த வயசுலேயே நான் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன பண்ணுறது சார், நான் தான் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும், இப்பயே பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் ஏஜ் ஒரு லாஜிக்கு. ஸோ அதனால் எந்த ஏஜை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அஸ் அ ஜென்ரல் பார்த்தோம்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா 55லேருந்து 80 வயசில் இருக்கவங்களுக்கு பண்ணிக்கிறது ஐடியல் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை எந்த ஏஜில் பண்ணலான்றதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ 55 வயசுக்கு கீழே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க யங் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் டிமாண்ட்ஸ் அதிகம், ப்ளஸ் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஜென்ரலாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னா 20-25 வருஷத்துக்கு உங்களுக்கு லாங் டேர்மாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நீடிச்சிருக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உலக லெவலில் பார்த்தோம்னா இது 20 வருஷத்தில் 95% சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன்ங்கிறத நிறைய ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நியர் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முழங்கால் மூட்டில் தேஞ்சு போன அந்த குருத்தெலும்பு மட்டும் ஷேவ் பண்ணிட்டு மேலே ஒரு மெட்டல் கேப்பும் கீழே ஒரு மெட்டல் பிளேட்டும் வச்சுட்டு இது ரெண்டுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல மெட்டலும் நல்ல அலாய்ஸை யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக்கும் ஹைலி கிராஸ்ட் லிங்க் பாலியத்திலின்கிற பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். இது ரெண்டும் நீண்ட நாள் உழைக்குது, உராய்வு கம்மியா இருந்தாலும் இதுவும் காலப்போக்கில் தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோட லைஃப் 25 to 35 இருந்தாலும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுவும் உராஞ்சு தேய்மானம் ஆகும். ஸோ அதனால நீங்க சின்ன வயசுலேயே 40-45 வயசுலேயே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு 70 வருஷத்துல உங்களுக்கு மூட்டு தேய்மானம் திரும்ப வரும். அந்த தேய்மானத்தை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க ரிவிஷன் சர்ஜரி பண்ணி ஆகணும். பழைய மூட்டை எடுத்துட்டு திருப்பி புதுசா நீங்க மூட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ரிவிஷன் சர்ஜரின்னு சொல்றாங்க. அஸ் ஜென்ரல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸி, செகண்ட் டைம் ரிவிஷன் சர்ஜரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனால யங் ஏஜ்ல பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. 40 வயசுலேயே உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏதாவது ஒரு காரணத்தினால, சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில கீழே விழுந்துறீங்க, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, இல்ல குருத்தெலும்பு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு மூட்டு பகுதியில் முழங்கால் மூட்டுல எலும்பு உடைஞ்சு மேல் யூனியன் ஆகி மேடு பள்ளமா ஒட்டி இருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு பிற்காலத்தில் 40 வயசுலேயே சின்ன வயசுலேயே உங்களுக்கு மூட்டு தேய்மானம் வரும். நம்ம 55 வயசு வரை வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட இயல்பான வாழ்க்கை, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பாதிக்குது, நம்மளுக்கு சிவியர் பெயின் இருக்கு, சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா 40 வயசுல இருக்கவங்களுக்கும் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல 70 வயசுல ரிவிஷன் சர்ஜரி தேவைப்படுங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாராளமா நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 40 வயசுல இருக்கவங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ ஜென்ரல் நம்ம 55 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதே மாதிரி 80 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருசாக நடக்க மாட்டாங்க, அவங்க ஜென்ரலாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வரவும் மாட்டாங்க. அவங்களோட கார்டியாக் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்களோட ஓவரால் ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப புவராக இருக்கும். நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு அனஸ்தீசியா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும், மல்டி டிசிப்ளினரி கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஃபிசிஷியன் வச்சுக்க வேண்டியிருக்கும், ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டியிருக்கும். இது மூலமா மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மூலமா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்க முடியும். ஸோ அதனால 80 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால நம்ம டோட்டலா சர்ஜரியை ஒரு சில சமயங்களில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால 80 வயசுக்கு மேல யாருக்குமே சர்ஜரி பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. 95 இயர்ஸ் இருக்கவங்களுக்கும் நம்ம சர்ஜரி பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தும்
மற்ற கோமார்பிடிட்டிஸும் இல்லை அப்படின்றப்ப நம்மளுக்கு 80 இயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ அஸ் அ ஜென்ரல் வந்து நம்ம சொல்றது என்னன்னா 55 to 80 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம தாராளமாக வந்து ஐடியல் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏஜ்ல வந்து நம்ம சர்ஜரி பண்ணோம்னா ரொம்ப சேஃபா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் 80 வயசுக்கு மேல 55 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் நம்ம தாராளமாக வந்து தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களால லீட் பண்ண முடியல, பிளஸ் வந்து அவங்க பிசிக்கலி ஃபிட் இருக்காங்க அப்படின்றப்ப தாராளமாக நம்ம அறுவை சிகிச்சை பண்ணலாம். மேற்கொண்டு இந்த அறுவை சிகிச்சை சம்பந்தமா எந்த ஏஜ்ல பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.